என் தங்க பிள்ளையே, உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற செய்தி என்னவென்று என் பிள்ளை நீ கேட்கும் முன்னரே என் குழந்தைக்கு ஒரு விதமான பதற்றம் வந்துவிட்டது. கருப்பன் சொல்ல போகின்ற ஒரு துணையின் வயிற்றுக்குள் செய்வினை இருப்பதாக அப்பன் சொல்கிறாரே, அப்படி என்ன நடக்கிறது? நம்மை சுற்றி நம் துணையின் வயிற்றுக்குள் செய்வினைகள் செல்லும் அளவிற்கு இது போன்ற காரியங்களை எல்லாம் யார் செய்தார்கள் என்றும் என் குழந்தை யோசிக்கின்ற இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் உனக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயம் என்னவென்பதையும் கட்டாயம் என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா? அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றுதான் வந்திருக்கிறேன். உன்னுடைய இந்த சூழ்நிலைகள் எல்லாம் உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்து கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி என்ன கிடைக்கிறது, உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதையெல்லாம் யோசித்து நீ கண்கலங்கியதெல்லாம் போதும். கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டால் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை பிரச்சனைக்கான காரணத்தையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய். என் அன்பு குழந்தையே, என்னென்ன வேதனைகளை எல்லாம் தாண்டி வந்தாயிற்று. ஆனால் இனி நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளும் நமக்கு இந்த வாழ்க்கையை பற்றி என்னென்ன நிச்சயமாக எடுத்து சொல்லிவிட வேண்டும். நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நாம் கட்டுப்பட்டு நாம் வாழ்க்கையை நமக்கானதாக மாற்றிவிட வேண்டும். என்ன நடக்கிறது, எது நடக்கிறது என்றெல்லாம் நினைத்து மனம் வருந்தி கொண்டிருக்காதே. உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் அத்தனையும் இனி எப்படியாவது உன்னை சூழ்ந்து வருகின்ற உண்மைகளை வெளிச்சம் போட்டு காட்டும். இந்த வாக்கை கேட்பது ஆண் குழந்தையானாலும் சரி, பெண் குழந்தையானாலும் சரி, என் வாக்கினை கேட்பது என்னுடைய குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய ஆண் துணைக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதையும் நீ மறந்து விடாதே. என் குழந்தை, உன்னோடு நான் வருகின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நீ எந்த நிலையிலும் எண்ணி என்னை வருந்தாதே. எப்பேற்பட்ட இன்னல்களையும் சோதனைகளையும் கடந்து நிச்சயமாக நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்றுதான் என் பிள்ளை நீ உனக்கான ஒவ்வொரு விஷயங்களும் இனிமேல் எப்போதுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் சந்தோஷங்களையும் உனக்கு வெளிப்படுத்தி விட வேண்டும் என்பதை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, கருப்பன் நடத்துகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற சோதனைகளில் இருந்து உனக்கு விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று நான் யோசிப்பதற்கு என்ன காரணம் தெரியுமா? நீ பட்டது எல்லாம் போதும், நீ அனுபவித்தது எல்லாம் போதும். இதுவரையிலும் நீ அடைந்த ஒவ்வொரு கஷ்டங்களும் வேதனைகளும் நிச்சயமாக இனி உன் வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு உனக்கான சந்தோஷத்தை நான் உறுதி கொடுத்திட வந்திருக்கின்றேன். உனக்கான மகிழ்ச்சியை என்றும் நான் உன் வசமாக்கி தர வந்திருக்கின்றேன். அதனால் என்ன வேண்டும் என்று வருந்து நின்றாலும் அந்த இடத்தில் என் குழந்தை நீ எல்லா விஷயங்களையும் உனக்கானதாக மாற்ற முயற்சி செய். எல்லா துன்பங்களையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்ய வேண்டிய நேரம் இது. உன் துணையின் வயிற்றுக்குள் தான் செய்வினையை அனுப்ப வேண்டும் என்று இவர்கள் முடிவெடுத்தற்கு என்ன காரணம் தெரியுமா? என் குழந்தையே, இந்த விஷயத்தை செய்தவள் ஒரு பெண், அதுவும் குடும்பத்தில் இருக்கின்ற ஒரு பெண். இவளுடைய எண்ணங்களும் செயல்களும் இவள் நடந்து கொள்கின்ற விதத்திலும் ஒரு நாளும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகும். எப்போதும் எதையும் என் பிள்ளை நீ செய்துவிடலாம் என்று இவள் எளிதாக நினைக்கின்றாள். எந்த நேரத்திலும் நாம் எந்த ஒரு விஷயத்தை செய்வதானால் நினைத்தாலும் நினைத்த காரியத்தை நாம் வாழ்க்கையில் சாதித்து விட வேண்டும் என்பது இவளின் எண்ணமாக இருக்கிறது.
தொடர்ந்து பலமுறை இவள் செய்த முயற்சி தோல்வியுற்றது. பலமுறை உன் துணைக்கு இவள் செய்த செய்வினைகளை செய்ய முயற்சி செய்தது. அந்த இடத்தில் உன் துணையானது தப்பித்து கொண்டது. ஆனால் இப்போது அதை கடந்து வந்து விட வேண்டும். இப்போது இந்த நிலையில் இருந்து சொன்னது போல ஒவ்வொரு விஷயங்களும் இவர்கள் சரியாக செய்ய வேண்டும். என்ன வேண்டும் எது வேண்டும் என்று சிந்தித்து மனமுடைந்தே நிற்காதே. உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக புரிந்து கொள்ள முயற்சி செய். உன்னோடு இந்த அப்பன் கருப்பன் நான் இருக்கும் வரையில் உனக்கு எந்த ஒரு பிரச்சனைகளை பற்றியும் கவலை வேண்டாம். எந்த ஒரு விஷயத்தை பற்றிய சிந்தனைகளும் உனக்கு வேண்டாம். உனக்கு நல்லது நடக்கிறது என்பதை முதலில் நீ நம்பு. உன் வாழ்க்கையில் இருக்கின்ற இந்த கருப்பன் எப்போதும் உனக்கான நம்பிக்கையை நிச்சயமாக கொடுக்கிறேன் என்பதை முதலில் நீ நம்பு. என்ன நடந்தாலும் யார் வருவதாக இருந்தாலும் என் பிள்ளை, நீ இந்த சூழ்நிலை மாற்றங்களை எல்லாம் உணர்ந்து உனக்கான அத்தனை விஷயங்களையும் அத்தனை நம்பிக்கையும் நீ சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். இனி வரக்கூடிய நேரங்களை நீ தெளிவாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த பெண்ணானவள் உன் துணையின் வயிற்றுக்குள் உணவு மூலமாக செய்வினைகளை அனுப்பியிருக்கிறாள். அது எப்படி என்று தெரியுமா? என் குழந்தையே, ஒருவருக்கு உணவு மிகவும் பிடிக்கும் என்றால் அதை காரணம் காட்டியவர்களுக்கு அதை கொடுத்து தன் வசமாக்கி விட வேண்டும் என்று ஒருவரால் முடியும். அவர்கள் செய்த உணவுக்கே நன்றாக இருக்கிறது என்று அவர்களுக்கு அடிமையாக இருக்க நினைப்பார்கள். எந்த நிலையிலும் அதற்கு எதிராக யார் எந்த சூழ்நிலை வந்தாலும் அவர்களை தான் இவர்கள் படைக்க நினைப்பார்களை தவிர இவர்களை அல்ல. அதாவது நான் சொன்னது உனக்கு புரிகின்றதா? உன்னுடைய துணை சில காலமாக உன்னோடு சரியாக பேசவில்லை. உன் மீது கொண்ட அன்பு அவர்களுக்கு குறைந்து விட்டது என்று சொல்லி நீ வருத்தத்தில் இருக்கின்றாய் அல்லவா? அந்த வருத்தத்திற்கான காரணத்தை தான் உன் அப்பன் நான் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீ நினைத்தது எல்லாம் உண்மைதான். அவர்களின் நடவடிக்கைகள் எல்லாம் மாறி இருக்கிறது என்பது உண்மைதான். உன் வீட்டில் இருக்கின்ற ஒரு வயதான பெண் உன்னுடைய துணைக்கு உணவை கொடுத்து அவள் செய்கின்ற உணவுதான் அவர்களுக்கு மிகவும் பிடித்தது என்பது போல அவர்களின் மனதிற்குள் ஒரு எண்ணத்தையும் கொடுத்தது. மிகுந்த வேதனையும் அவர்களுக்கு கொடுத்தது. தன் வசமாக்கி வைத்திருக்கின்றாள். இந்த உணவிற்கு உன் துணையானது அடிமையாக்கி நிற்கிறது என்பதுதான் உண்மை. இதனால் உன்னை வெறுக்கவும் அவர்கள் தயாராகி விட்டார்கள். நமக்கு சந்தோஷமான இடம் எங்கு இருக்கிறது என்பதை பற்றி மட்டும்தான் அவர்கள் யோசிக்கிறார்களே தவிர உண்மையான அன்பு கொண்டவர்கள் யார் என்பதை பற்றி இவர்கள் சிந்திப்பதில்லை. நம் மீது உண்மையான அன்பு கொண்டு நம்மை தேடி வருகிறவர்கள் யார் என்பதையும் யோசிப்பதில்லை. இதையெல்லாம் தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இந்த விஷயங்களை எல்லாம் சரியாக உணர வேண்டும் அல்லவா? உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ எல்லா நிலையிலும் சரியாக என் பிள்ளை நீ புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக என் பிள்ளை இவர்களுடைய சூழ்ச்சிக்கான காரணம் என்னவென்பதையும் தெரிந்து கொள்வாய். இவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற உன்னுடைய துணையை அவர்கள் வசமாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எல்லா விஷயங்களையும் எல்லா உதவிகளையும் அவரிடத்திலிருந்து இவர்கள் மட்டும்தான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். வேறு எந்த ஒரு விஷயத்திற்காகவும் நடக்கக்கூடாது என்பது இவர்களுடைய எண்ணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்றெல்லாம் என் பிள்ளை நீ யோசித்து எந்த இடத்திலும் எதையும் விட்டு விடாமல் உனக்கான சில நன்மைகளை நீ யோசித்து எந்த இடத்திலும் சரியாக புரிந்து கொண்டால் போதும். உன்னை தேடி வருவது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கு புரிந்துவிடும் அல்லவா? என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடந்தாலும் உன்னை சுற்றி எத்தனை துன்பங்கள் வந்தாலும் இனிமேல் எதற்காகவும் என் பிள்ளை நீ வருத்தப்பட்டும்
வேதனைப்பட்டும் முதலில் கலங்குவதையும் நிறுத்து. ஒருவர் இப்படி உன் துணையை தான் வசமாக செய்ய முடியும். அவர்களால் நினைத்தது போல மாற்ற முடியாதல்லவா? ஏனென்றால் அவர்கள் கோபத்திலும் வருத்தப்பட வேண்டுமே தவிர இந்த வாழ்க்கையை அனுபவித்ததற்கு எந்த ஒரு பலனும் இல்லை. ஒருவர் எதுவாக இருந்தாலும் இறுதி வரையில் இவரோடுதான் என்கின்ற ஒரு முடிவுக்கு இவர்கள் நிச்சயமாக வருகின்ற ஒரு வாழ்க்கையில் நாம் இன்னொருவரின் சந்தோஷத்திற்காக ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம். அப்படி என்றால் அதை விட முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாதல்லவா? அதனால்தான் என் பிள்ளையே கருப்பன் மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் வந்து உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கின்றேன். எப்போதும் இவர்கள் செய்கின்ற இந்த விஷயங்கள் அத்தனையும் இந்த காரியத்தினால் உன்னுடைய துணையானது அங்கே கிளறி நிற்கின்றது. வயிற்றுக்குள் இந்த உணவு சென்று இப்படி ஒரு நிலையை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனால் உடனடியாக இதனை என்னவென்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும். உடனடியாக என் பிள்ளை என்னவென்று இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் தெளிவாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும். இந்த நேரம் இந்த வாழ்க்கை நமக்கு என்னவாக மாறியிருக்கிறது என்பதையும் நான் உணர்ந்து கொண்டு விட்டோம். ஆனால் இதிலிருந்து உனக்கான அத்தனை நன்மைகளையும் நம்பிக்கையும் உன்னால் ஒன்று சேர பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறந்து விடாதே. உன்னால் நினைத்த வெற்றியை அடைய முடியும் என்பதை மறந்து விடாதே. இந்த கருப்பன் சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் வார்த்தைகள் எல்லாம் என் பிள்ளைக்கு புரிகின்றதா? இந்த செய்வினை நான் எப்படி எடுக்கப் போகிறோம் என்பதுதானே இப்போது உன்னுடைய கேள்விக்குறியாக இருக்கின்றது. நீ எதுவுமே செய்ய வேண்டாம். இந்த கருப்பன் இந்த காரியத்தை கச்சிதமாக நடத்தி முடிக்கின்றேன். என் குழந்தையே, எந்த ஒரு உணவில் ருசி அதிகம் என்று சொல்லி இவர்கள் நாக்கு அந்த சுவையை தேடி அங்கும் இங்கும் அலைகின்றதோ அந்த விஷயத்தில் ஒரு மிகப்பெரிய தவறினை இந்த பெண் செய்ய போகிறாள். இவள் சுத்தமில்லாதவள். எந்த ஒரு செயலையும் சுத்தமாக செய்யக்கூடியவள் அல்ல. இவள் செய்கின்ற உணவுகளை எல்லாம் எப்படி தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாள் என்று பார்த்தால் யாருமே அந்த உணவை கை கொண்டு தொட மாட்டார்கள். அதனால் இந்த காரியத்தை இவர்கள் தெரிந்து கொள்ளப் போகின்றார்கள் அல்லவா? உன்னுடைய துணைக்கு கண்முன்னே இந்த விஷயம் நடக்கப் போகிறது. அன்று தானாகவே இத்தனையும் நாட்களும் இதையா நாம் உண்டு கொண்டிருந்தோம் என்று சொல்லி மிகுந்த மன வருத்தத்திற்கு ஆளாக்கி உன்னை தேடி வரத்தான் போகிறார்கள் என்பதை மறந்து விடாதே. நடப்பதையெல்லாம் என்னவென்று யோசிக்கும் போது இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றங்கள் எல்லாம் சரியாக நடக்கிறதல்லவா? நீ தேவையில்லாத எண்ணங்களோடும் தேவையில்லாத சிந்தனைகளோடும் எந்த ஒரு உண்மையும் நீ நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீயாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக பெற்றுக்கொள்ள எப்போதுமே வேண்டும் என்பதை மறந்துவிடக் கூடாது. உன்னுடைய துணையின் வயிற்றுக்குள் இருக்கின்ற இந்த செய்வினையும் இவர்களுடைய மனநிலை மாறியதுதானே தானாகவே அவர்களை விட்டு சென்றுவிடும். இப்படிதான் சில குடும்பத்தில் சிலர் தன் வீட்டில் இருக்கின்றவர்களை நான் வசமாக்க வைத்திருக்கிறார்கள். ஆனால் உள்ளே நடப்பது என்னவென்று தெரிந்து கொண்டால் இவர்கள் ஒருபோதும் அந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டார்கள். இந்த நிலையை நிச்சயமாக மாற்ற வேண்டும். இந்த சூழ்நிலை மாற்றிவிட வேண்டும். எந்த நிலையிலும் என் பிள்ளை இதிலிருந்து உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் மறந்து விடாதே. என் தங்க பிள்ளையே, இப்போது ஒரு புறம் இது இருக்கட்டும். உன் துணையை நினைத்து நினைத்து நீ வருந்துகின்றாய் அல்லவா? முதலில் இந்த வருத்தத்தை நிறுத்து. உண்மையானவர்கள், உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறவர்கள், நீதான் உலகம் என்று நினைக்கின்றவர்கள் உன்னுடைய துணையாக இருக்கும் பட்சத்தில் இது போன்ற கஷ்டங்களிலும் இது போன்ற வேதனைகளிலும் இவர்கள் நிச்சயமாக உன்னை தேடி வருவார்கள் என்பதை மறந்து விடாதே. நான் ஒரு நாள்
ஒரு நாள் விடியும் என்பதையும் புரிந்து உன்னுடைய அருமை என்னவென்றும் அவர்கள் தெரிந்து உன்னை கண்கூடாக இதனை ஒருவர் இல்லத்திலும் கண்டுவிட்டேன். ஒரு சாதாரண விஷயம் உனக்கு தோன்றலாம், ஆனால் என் பிள்ளை நீ அனுபவிக்கின்ற வேதனைகளுக்கு இது என்ன காரணம் என்று எண்ணும் போதுதான் நிச்சயமாக முதலில் இதனை சரி செய்ய வேண்டும் என்றுதான் உன் அப்பன் கருப்பன் நான் எண்ணிவிட்டேன். இந்த பெண் இதற்காக மிக பெரிய வருத்தம் அடைய போகிறாள். அவளுக்கு அந்த நிலை உன் அப்பன் நான் உருவாக்கி கொடுக்க போகிறேன் என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும். என் தங்க பிள்ளைக்கு இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு கிடைத்து கொண்டே இருக்கும்.